ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஷன் அகாடமி. இப்போ நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் டபுள் வேரியன்ட் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிங்கிள் வேரியன்ட் பார்த்தோம். ஓகேவா, நம்ம 10 பேர் பார்த்தோம் மந்த்து பேஸ் பண்ணி. ஓகேவா, இப்போது நம்ம டபுள் வேரியன்ட் பார்க்க போகிறோம். இது டெசிக்னேஷன் மாதிரி, இதுவும் ஃப்ளோர் தான், கிட்டத்தட்ட இதுவும் ஃப்ளோர் தான், ஆனால் இது டபுள் வேரியன்ட். ஓகேவா, 6 பேர் இருக்காங்க, நமக்கு 6 பேர் இருக்காங்க, நமக்கு பிளேஸ் கொடுத்துட்டாங்க, டெஸ்டினேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெயிட் பண்ணுங்க, கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நமக்கு 6 பேர் இருப்பாங்க. ஓகேவா, இந்த 6 பேர் நம்ம ஃப்ளோர் வைஸாக நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து சீனியர் மோஸ்ட் யார்? எம்டியா? எம்டி. அடுத்தது சிஇஓ. ஓகேவா, அடுத்தது சிஎஃப்ஓ. அடுத்தது ஹெச்ஆர். அடுத்தது எம்ஓ மேனேஜிங் ஆஃபீஸர். அடுத்தது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேவா, இப்போ நமக்கு 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேரில் 6 லைன் போடுங்க. ஃபஸ்ட்டு போட்டு 2 பேர் நம்ம அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதான் டபுள் வேரியண்ட்டு. இப்போ நீங்கள் மற்ற சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் கொடுத்துருப்பாங்க, 10 பேர் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து ஒரே ஒரு இது மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். ஆனால் இதில் நீங்கள் 2 பேரை ஒவ்வொரு லைனையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் டபுள் வேரியண்ட். ஓகேவா, கொஸ்டின் படிங்க பார்ப்போம். கொஸ்டின் படிங்க. இங்கே எத்தனை பேரை ப்ளேஸ் பண்ணணும்? நான் லெட்டர் ABCDEF இருக்கு இல்லையா, நான் அதையும் நான் ப்ளேஸ் பண்ணணும். எனக்கு சிட்டிஸ் நேம் கொடுத்துருப்பாங்க, லக்னோ, பெங்களூர், ஹைதராபாத், சென்னைலாம் இருக்கு இல்லையா, நான் அதையும் நான் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, அரேஞ்ச் பண்ணலாமா? இப்போ பாருங்க, ஃபஸ்ட் கொஸ்டின் படிங்க. நான் கொஸ்டின் என்ன சொன்னேன் எடுத்தோன்னே, முதல்ல கொஸ்டின் படிக்கிறோன்னா எனக்கு ரிப்பீட் லெட்டர் எது வருதுன்னு பார்க்கணும். முதல்ல கொஸ்டினுக்கு 20 செகண்ட் நம்ம யூஸ் பண்ணணும். 20 செகண்ட் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா, படிச்சுட்டு அப்போ தான் வந்து தெரியும் எந்த கொஸ்டின் வந்து நம்ம எடுக்க முடியும்னு. ஓகேவா, எனக்கு லெட்டர்லாம் எது ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு மொத்தம் 3 பேர் இருக்காங்க, டிக்கும் ஹைதராபாத்தும் நல்ல 3 பேர். ஓகேவா, நான் எத்தனை அதை ஆரம்பிக்கலாமா? இல்லை, ஆரம்பிக்கக்கூடாது. அடுத்துலேருந்து உடனே படிங்க. டி வந்து ஜூனியர் எதுக்கு ஜூனியரா? ஹெச்ஆர் கீழேயா, அப்போது ஹெச்ஆர் கீழே தான் எனக்கு டி வரும். ஓகே, அடுத்து என்ன படிங்க? ஆஸ் மெனி பர்சன் சீனியர் டு இ ஜூனியர் டு சென்னையா. ஓகேவா, இதுக்கப்புறம் நமக்கு இதை வேறு சரி, இது படித்தது வரைக்கும் எனக்கு டி இருக்குது, ஹைதராபாத் இருக்குது, ஹெச்ஆர் இருக்குது. இதை பேஸ் பண்ணி வேறு க்ளூ இருக்கான்னு கேட்டால் இருக்குது. சென்னையை பற்றி பேசியிருக்காங்க, அப்புறம் வேறு என்ன பேசியிருக்காங்க? எஃப்ஐ பற்றி பேசியிருக்காங்க. மோஸ்ட்லி அப்போ மோஸ்ட்லி நான் டியை வச்சு எடுப்பேன். டியை வச்சு நான் மோஸ்ட்லி எடுப்பேன், ஏன்னா டியை பற்றி எனக்கு அதிகமாக பேசியிருக்காங்க. சியை பற்றி பேசியிருக்காங்க, ஆனால் வந்து அதை வச்சு எல்லாம் ஆரம்பிக்க முடியாது, ஏன்னா வந்து எய்தரில் வந்திருக்கு, அப்புறம் நாட் கண்டிஷன்லாம் வந்திருக்கே தவிர கண்டினியூஷன் எதுவும் வரல. ஓகேவா, சரி, ஓகே, இப்போ ஆரம்பிக்கலாம். இப்போ நான் டியை வச்சு ஆரம்பிக்கிறோம். ஓகேவா, டி வந்து ஜூனியர் டு ஹெச்ஆரா, அப்போ எனக்கு டி ஹெச்ஆருக்கு கீழே தான் வருவான், அப்போது டி இங்கே வருவான், இது ஒரு பாசிபிலிட்டி. அப்புறம் டி இங்கே வருவான். ஓகே, இது ஒரு பாசிபிலிட்டி. அப்படி பார்த்தா டிக்கும் ஹைதராபாத்துக்கும் நல்ல 3 பேர், அப்படின்னா ஹைதராபாத் இங்கே வரும், HYDR ஹைதராபாத் இங்கே வரும். இங்கேப்படி பார்த்தா ஹைதராபாத் இங்கே வரும். ஓகேவா, அடுத்து ஆஸ் மெனி பர்சன் சீனியர் டு இ ஜூனியர் டு சென்னை. ஓகேவா, இப்போ நான் டி போட்டாச்சு, ஹைதராபாத் போட்டாச்சு. இதை பேஸ் பண்ணி வேறு இருக்கா பாருங்கள். இ சென்னை இது நான் எழுத முடியாது, எடுக்க முடியாது, பாயிண்ட் எடுக்க முடியாது. அவர் பாருங்கள், ஹைதராபாத் வந்து இம்மிடியட்லி சீனியர் டு இயா, இயை விட இம்மிடியட் சீனியரா, அப்போது இக்கு மேலே தான் எனக்கு ஹைதராபாத் வரும், அது உடனே வரும். ஓகேவா, ஓகே, சூப்பர். நான் சொன்னேன்ல, நான் ஒரு க்ளூ எடுத்தால் எனக்கு ஒரு 4 பாயிண்ட்டாக அதில் கிளிக் ஆகணும், கண்டினியூ ஆகணும். எனக்கு கண்டினியூ ஆகுது, அப்போ இதுதான் என்னுடைய வே ஆஃப் ஸ்டார்டிங். ஓகேவா, இப்போ அடுத்தது செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இ போட்டேன்னா இயை பேஸ் பண்ணி வேறு க்ளூ இருக்கா பாருங்கள், கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் இக்கு மேலே சீனியர் இருக்காங்களோ அத்தனை பேர் சென்னைக்கு ஜூனியராகவும் இருப்பாங்க. அப்போ இக்கு மேலே ஒரு ஆள் இருக்காங்கன்னா அப்போ சென்னைக்கு கீழே எனக்கு ஒரு ஆள் தான் இருக்கணும், அப்போ சென்னை இங்கே வரும். ஓகேவா, ஓகே, அதே மாதிரி இக்கு மேலே 2 பேர் இருக்காங்கன்னா அப்போ சென்னை கீழேயும் 2 பேர் தான் இருப்பாங்க. இதுதான் மீனிங். ஓகேவா, ஓகே, அடுத்தது கீழே பாருங்கள், நெய்தர் பியும் சியும் குண்டூர் இல்லையா. ஓகேவா, அதுமாதிரி நெய்தர் கொடுக்குறாங்க பார்த்தியா, அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நெய்தர் தான் உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டியை எலிமினேட் பண்ணும். ஓகேவா, ஓகே, இப்போ அடுத்தலையும் படிங்க. ஆனால் எனக்கு இந்த பியும் சி பற்றி எனக்கு யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் லைன் படிங்க. ஏ வந்து 2% சீனியர் டு சென்னை, ஏக்கு 2% சீனியரா, அப்படின்னா எங்கே வருவான்? சென்னை இங்கே இருக்கான், இவங்க வந்து 1 2% சீனியர்னா அப்போ இங்கே சிஎஃப்ல வருவான். ஏ வந்து 2% சீனியர் டு சென்னை, அப்படின்னா இங்கே சென்னைனா 1 2. ஓகேவா, 4 நேரத்தே சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்போ வந்து 3% அபோவ் 3% பிலோனா 1 மைனஸ் பண்ணிக்கணும். அது 3 பேர் தான் சரி, 4 பேர் தான் சரி, எத்தனை பேர் தான் சரி, 1 மைனஸ் பண்ணிட்டு எத்தனை கவுண்ட் இருக்கோ நடுவில் இருக்கணும். எனக்கு இங்கே வந்து ஏ வந்து 2%
சீனியர் டு சென்னைனா கிட்டத்தட்ட இதுவும் அபோவ் பிலோ மாதிரி தான். அப்போ எனக்கு ஏக்கும் சென்னை நடுவில் ஒரு ஆள் இருக்கணும் அர்த்தம். ஓகேவா, ஏக்கும் சீனியர் நடுவில் எனக்கு ஒரு ஆள் இருக்கணும். அதே மாதிரி ஏ வந்து 3 டெசிக்னேஷன் அவே ஃப்ரம் குண்டூர். இது மாதிரி அவே ஃப்ரம் இது மாதிரி நம்ம சொன்னதெல்லாம் பாட்டம் பிலோ பார்த்துருக்கோம் இல்லையா, அபவ் பிலோ பார்த்துருக்கோம். இந்த மாதிரி அவேவ்னா ஒன்றும் இல்லை, ஏவை கம்பேர் பண்ணும்போது அதுலேருந்து எனக்கு 3 பிளேஸ் அவே இருக்கணுமா. அதாவது ஏவே எனக்கு 1 2 3 தள்ளி தான் எனக்கு இங்கே குண்டூர் இருக்கணும். குண்டூர் ஓகேவா, இப்படி இருக்கணும். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஏ இருக்கிறா, ஏலேருந்து 3 பிளேஸ் அவேவ் ஆகிருக்கான். ஏங்கிறது 1, அது கீழே 2, அது கீழே 3, இந்த 3லேருந்து தள்ளி இருக்கணுமா அவே. அதான் சொல்லியிருக்கான் 3% அவே. அப்படின்னா செகண்ட் பாசிபிலிட்டியில் குண்டூர் இங்கே வருவான். ஓகேவா, குண்டூர் இங்கே வருவான். அடுத்தது சி வந்து சீனியர் டு பியா, ஆனால் பி வந்து லக்னோ கிடையாது. நாளே சொன்ன ஞாபகம் இருக்கா, ஹூம் விச்லாம் வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க பர்சனை பற்றி தான் பேசுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஹூ வந்து யாரை பற்றி பேசுது, பியை பற்றி பேசுது. பி வந்து லக்னோ இல்லை. ஓகேவா, பி வந்து லக்னோ இல்லை. அதே மாதிரி நல்லா கவனிங்க, சி வந்து சீனியர் டு பி, ஆனால் இம்மிடியட் சீனியர் சொல்லலை. அப்போ சிக்கு மேலே தான் பிக்கு மேலே தான் சி இருப்பான், எனக்கு அது மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி அடுத்த குழு படிங்க, இயும் சியும் பெங்களூர் கிடையாது, இயும் சியும் பெங்களூர் கிடையாது. அதே மாதிரி எஃப் வந்து டெசிக்னேஷன் 2 அவே ஃப்ரம் லக்னோ, எஃப் வந்து டெசிக்னேஷன் 2 அவே ஃப்ரம் லக்னோ. ஓகே, இது நம்ம வேறு க்ளூ பார்க்க முடியுமா, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஏதாவது க்ளூ, அதாவது மிஸ் ஆகுதா பாருங்கள். நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, பியும் சியும் குண்டூர் கிடையாதான். அப்போது பி குண்டூர் இருக்கிறதுல பி வராது. அப்போ பி எங்கே போட்டாகணும், இங்கே தான் போட்டாகணும். அப்போ பிக்கு மேலே தான் சி வந்தாகணும். அப்போ சி இங்கே தான் போட்டாகணும். அப்போ யார் காலியாக இருக்கா, எஃப் மட்டும் தான் காலியாக இருக்கா. அப்போ எஃப் இங்கே தான் வரும். இப்படி தான் நம்ம பழைய க்ளூவை விட்டுருப்போம், அதையும் நம்ம சேர்த்து படிக்கணும். இங்கே குண்டூர் இடத்துல பியும் சியும் வராது. அப்போ நான் பி இங்கே தான் போட்டாகணும். பி இங்கே போட்டால் பிக்கு மேலே தான் சி வருவான். ஓகேவா, அப்போ எல்லா மிச்சம் இருக்க இடத்துல எஃப் வந்துடுவான். இப்போ இன்னொரு க்ளூ கொடுத்துருக்கான் ஞாபகம் இருக்கா, எஃப் வந்து 2 டெசிக்னேஷன் அவே ஃப்ரம் த லக்னோ. அப்படின்னா எஃப் வந்து ஒரு பிளேஸு, அதுக்கு மேலே 1, அதை தாண்டி எனக்கு லக்னோ இருக்கணும். லக்னோ ஓகேவா. ஆனால் எனக்கு ஒன்று சொல்லியிருக்கான் ஞாபகம் இருக்கா, சி பிக்கு மேலே இருப்பான், ஆனால் பி வந்து லக்னோவாக இருக்கக்கூடாது. ஓகேவா, அதே தான் இங்கேயும். இங்கே அப்போ இந்த க்ளூவே எனக்கு வராது, இந்த க்ளூவே எனக்கு வராது. இந்தமாதிரி க்ளூவை நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சா தான் நீங்கள் போடும்போதே உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, அப்போ நீங்கள் செகண்ட் பாசிபிள் போட்டு அப்போ கடைசியாக நீங்கள் படிக்கும்போது தான் நீங்கள் ஃபஸ்ட் பாசிபிளே வராதுன்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு க்ளூவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ அடுத்தது என்ன க்ளூ படித்தோம், பியும் சியும் குண்டூர் வராது. ஓகேவா, எஃப் வந்து 2 டெஸ்டினேஷன் பிளேஸ் அவே ஃப்ரம் லக்னோ. அப்படின்னா இங்கே எஃப் இருக்குது, இதுவே ஒரு பிளேஸு, மேலே இருக்க பி 2வது பிளேஸு, 2 பிளேஸ் தள்ளி இங்கே லக்னோ இருக்கும். ஓகேவா, லக்னோ. ஓகேவா, லக்னோ. அடுத்தது வேணா சொல்லியிருக்கான், இயும் சியும் குண்டூர் கிடையாது. ஆறு சொல்லிட்டேன், பியும் சியும் குண்டூர் கிடையாது சொல்லிட்டான். இயும் சியும் பெங்களூர் கிடையாதான். எனக்கு இடத்துல லக்னோ தான் வருது, சி பெங்களூர் கிடையாதுன்னா அப்போ டி தான் எனக்கு பெங்களூர். ஓகேவா, அவ்வளோதான். அப்போ மிச்சம் இருக்கவன் இங்கே வந்துடுவான். யார் மிச்சம் இருக்கிறது, இண்டோர் இங்கே இருக்கான், இண்டோர். ஓகேவா, அப்போ இதுதான் என்னுடைய பாசிபிலிட்டி. இதுதான் டெஸ்டினேஷன் பசல். 2 வேரியன்ட் பசல் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்லாம் 2 வேரியன்ட் கேட்குறாங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கேட்பாங்க. 6 பேரை வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லையா, நீங்கள் SBI PO அட்டன் பண்ணுறீங்களே, SBI PO ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு டஃப்பாக கேட்கணும்னு நினச்சின்னா 8 பேரை வச்சு இல்லை 7 பேரை வச்சு உங்களுக்கு டபுள் பேர் கேட்பாங்க, டபுள் வேரியன்ட் கேட்பாங்க. ஓகேவா, ஓகே. அதே மாதிரி நீங்கள் ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு எந்த கொஸ்டின் எப்போ அட்டன் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, அப்போ தான் தெரியும், இல்லை தெரியாது. இது கிட்டத்தட்ட ஃப்ளோர் பஸ்ஸில் தான். நீங்கள் ஃப்ளோர் எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க, மேலே கீழே எதாவது அரேஞ்ச் பண்ணணும். ஆனால் இது டெசிக்னேஷன் பஸ்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்டி தான் ஃபைனல் ஃபஸ்ட்டாக வருவான். கீழே இருக்குது யார், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கடைசியாக வருவான். இது டெசிக்னேஷன் பஸ்ஸில் சொல்லுவாங்க. இது டெசிக்னேஷன் பஸ்ஸில். எம்டி மேலே வருவான், சேல்ஸ்மேன் கீழே வருவான். இது உங்களுக்கு மாறாது, இந்த ஆர்டர் உங்களுக்கு மாறாது, இந்த ஆர்டர் உங்களுக்கு எப்பயுமே மாறாது. ஓகேவா, இந்த ஆர்டர் உங்களுக்கு எப்பயுமே மாறாது. இதுபடி உங்களை அரேஞ்ச் பண்ண சொல்கிறோம். ஓகேவா, இதுபடி உங்களை அரேஞ்ச் பண்ண சொல்லுவோம். இதுவே 10 பேர் கேட்டானா இன்னும் சேல்ஸ்மேன் கீழே இன்னும் ஒரு 4 பேர் போவாங்க. உங்களுக்கு வந்து ஏபிசிடியை மட்டும் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, ஏபிசிடி மட்டும் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து சிங்கிள் வேரியண்ட்டு. உங்களுக்கு ஏபிசிடி கூட ஏதாச்சும் ஒரு இங்கே சிட்டி பேர் கொடுத்துருக்காங்களா, இதுவே உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃப்ரூட்டு இல்லை கலரு இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து டபுள் வேரியண்ட். ஓகேவா, அது டபுள் வேரியண்ட். நீங்கள் ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கொஸ்டின் எங்கேருந்து ஆரம்பிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, அதே மாதிரி இதில் ரொம்ப முக்கியமானது, பசில் ரொம்ப முக்கியமானது இந்த நெய்தரு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஆனால் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பாசிபிலிட்டி கம்மி பண்ணணும். ஓகேவா, பாசிபிலிட்டி நீங்கள் எந்தளவுக்கு கம்மி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக போடுவீங்க. இது 2 பாசிபிள் தான் போட முடியும். இதுக்கு 3 பாசிபிள் 4 பாசிபிள் எடுக்கவே கூடாது. இது அதிகபட்சம் 2 பாசிபிள் தான். ஓகேவா,
சரி ஓகே, நல்லபடியாக படிங்க, ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா. ஒரு 3-4 பசில் இல்லை ஒரு 10 பசில் எடுத்து டைமர் வச்சு ஆன் பண்ணி படிங்க ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.